ஜேகே செய்திகளின் இரவு நேர பிரதான செய்திகள். யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைக்குழியின் 3ஆம் கட்ட அகழ்வு நடவடிக்கையில் 30ஆம் நாள் அகழ்வு பணிகள் நேற்று முன்னெடுக்கப்பட்டன. நேற்று அகழ்வு பணிகளின் போது 7 எண்புக்கூடுகள் அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ள நிலையில் புதிதாக 11 எண்புக்கூடுகளும் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதன் அடிப்படையில் இன்று வரையிலான அகழ்வு பணிகளின் போது 405 எண்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் அவற்றில் 377 எண்புக்கூடுகள் மூற்றாக அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளன. செம்மணி மனித புதைக்குழியின் 29வது நாள் அகழ்வு பணிகளில் நேற்று முன்தினம் முன்னெடுக்கப்பட்ட நிலையில் அன்றைய தினம் நீதி அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார புதைக்குழி பகுதிக்கு விஜயம் செய்திருந்தார். இதன்போது அகழ்வு பின்னரான அடுத்த கட்ட நடவடிக்கைகளும் நிதிகளை வழங்க தயாராக உள்ளதாகவும் புதைக்குழி தொடர்பான நீதியான விசாரணைகளை முன்னெடுக்க அரசாங்கம் ஆதரவாக இருக்கும் என்றும் அவர் தெரிவித்திருந்தார். இலங்கையில் நீண்ட காலமாக நடத்தப்படாமல் உள்ள மாகாண சபை தேர்தல்கள் குறித்து தேர்தல் ஆணைக்குழுவின் முன்னாள் தலைவர் மஹிந்த தேசப்பிரிய கருத்து வெளியிட்டுள்ளார். அதன்படி மாகாண சபை தேர்தல்களை இந்த ஆண்டுகளுக்குள் நடத்துவது சாத்தியமற்றது என்று ஊடகம் ஒன்றுக்கு அவர் வழங்கிய நேர்காணலில் குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், மாகாண சபை தேர்தல்கள் இத்தனை காலம் தாமதமாக இருப்பதற்கு நாடாளுமன்றம் மற்றும் நாட்டை ஆட்சி செய்கின்ற அனைத்து அரசியல் கட்சிகளும் கூட்டாக பொறுப்பேற்க வேண்டும். அரசாங்கம் மற்றும் நாடாளுமன்றத்துக்கு இதில் பெரும் பங்கும் உண்டு. தேர்தலை எந்த முறையில் நடத்துவது என்பதை தீர்மானிக்க நாடாளுமன்ற தெரிவுக்குழு ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்றத்தில் அரசாங்கத்துக்கு 3/2 பெரும்பான்மை பலம் உள்ளதால் பழைய முறையிலா அல்லது புதிய முறையிலா தேர்தலை நடத்துவது என்பது குறித்து அவர்களால் தீர்மானிக்க முடியும். பல வருடங்களாக மாகாண சபைகள் மக்கள் பிரதிநிதிகள் இன்றி ஆளுநர்கள் மற்றும் செயலாளர்கள் உள்ளிட்ட அதிகாரிகளின் நிர்வாகத்தின் கீழ் மட்டுமே இயங்கி வருகின்றது. மக்கள் பிரதிநிதிகள் இல்லாத அதிகாரிகள் ஆட்சி ஒருபோது மக்கள் ஆட்சி ஆகாது. இது முற்றிலும் ஜனநாயகத்துக்கு எதிரானது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஒருவேளை கலப்பு விகிதாசார பிரதிநிதித்துவ முறையின் கீழ் தேர்தலை நடத்த தீர்மானித்தால் எல்லை நிர்ணய அறிக்கை மறுசீரமைக்க புதிய எல்லை நிர்ணய குழு ஒன்றை அமைத்து அந்த பணிகளை முடிக்க குறைந்தது 4 மாதங்களாவது தேவைப்படும். எனவே இந்த ஆண்டுக்குள் தேர்தலை நடத்த முடியாது. திரைச்சேரியில் பணம் இருப்பதாக கூறப்படுகின்றது. ஆனால் மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் ட்ரில்வின் சில்வா நிதி இல்லை என்றும் அந்த பணம் டிட்வா பாதிப்புகளை சரி செய்ய செலவிடப்பட்டதாகவும் கூறியிருந்தார். பணத்தை அவ்வாறு டிட்வா செலவுகளுக்கு செலவிட்டதாக கூறுவது ஒரு சுவாரஸ்யமான விடயம். நாங்கள் அரசு சேவையில் இருந்த காலத்தில் அப்படி ஒரு விடயத்தை கேள்விப்பட்டதில்லை. இப்போது அப்படி ஏதும் முறை இருக்கின்றதா என்று எனக்கு தெரியவில்லை என்று அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தை கவிழ்க்கும் நோக்கில் போராட்டங்கள் முன்னெடுக்கப்படுவதாக ஆளும் கட்சி குற்றம் சுமத்தியுள்ளது. பிரதி அமைச்சர் டிபி சரத் இந்த குற்றச்சாட்டை சுமத்தியுள்ளார். தற்போது நடைபெறும் விவசாய போராட்டங்களுக்கு பின்னால் இருப்பது உண்மையான விவசாயிகள் அல்ல, மாறாக எதிர்க்கட்சிகளின் அரசியல் பிரதிநிதிகளை என்று தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தி, ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் கூட்டு எதிர்ப்பு கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தும் அரசியல் குழுக்களோ இந்த போராட்டங்களை வழிநடத்துவது குற்றம் சுமத்தியுள்ளார். இவர்களின் நோக்கம் விவசாயிகளின் பிரச்சனைகளை தீர்ப்பதல்ல, மாறாக போராட்டங்களை முன்னிறுத்தி அரசாங்கத்தை கவிழ்ப்பதே ஆகும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். விவசாய போராட்டங்களை ஒழுங்கமைக்கும் சில விவசாய தலைவர்களின் மோசடி பின்னணி மற்றும் அவர்கள் செய்யும் ஊழல் நடவடிக்கைகள் குறித்து தகவல்கள் விரைவில் நாட்டு மக்களுக்கு அம்பலப்படுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். அரணகவில் பகுதியில் இடம்பெற்ற போராட்டம் ஒன்று குறித்து கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை வலியுறுத்தினார். விவசாய தலைவர்கள் என்ற போர்வையில் இருக்கும் சில நபர்கள் அரசாங்கத்திடம் இருந்து பல்வேறு சலுகைகளை பெற்றுக்கொண்டு கிராம மட்டங்களில் கள்ளச்சாராயம் காய்ச்சுதல் போன்ற சட்டவிரோத மற்றும் ஊழல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருவதாகவும் தகவல் கிடைத்துள்ளன என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இத்தகைய நபர்களின் விவரங்கள் மற்றும் அவர்களின் மோசடி பின்னணிகள் அனைத்தையும் எதிர்வரும் நாட்களில் ஊடகவியலாளர் சந்திப்புகள் மூலம் அல்லது முன்னிலையில் பகிரங்கமாக வெளிப்படுத்துவோம் என்றும் அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். புலம்பெயர் அமைப்புகளிடமிருந்து தற்போதைய அரசு எவ்வளவு நிதியை பெற்றுள்ளது என்பது தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா நாட்டு மக்களுக்கு வெளிப்படையான விளக்கம் ஒன்றை வழங்க வேண்டும் என்று ஜனசேவ பெரமுன கட்சியின் தலைவர் பத்ரமுல்ல சீலரத்ன தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக ஊடகங்களிடம் அவர் கருத்தை தெரிவிக்கையில், நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா புலம்பெயர் அமைப்புகள் மற்றும் தற்போதைய அரசு தொடர்பில் பல்வேறு கருத்துக்கள் முன்வைத்து வருகின்றார். எனவே புலம்பெயர் அமைப்புகளிடமிருந்து தற்போதைய அரசு எத்தனை மில்லியன் அல்லது மில்லியன் டாலர்கள் நிதியுதவியை பெற்றுள்ளது என்பதையும் இந்த அரசை ஆட்சிக்கு கொண்டு வருவதற்கு அவை எந்த அளவுக்கு நிதியுதவிகளை வழங்கின என்பதையும் அவர் வெளிப்படையாக அறிவிக்க வேண்டும். இன்று புலம்பெயர் அமைப்புகளிடம் இருந்து 1% கிடைக்காது என்று தரப்பினர் கூறி வருகின்றனர். அவ்வாறெனின் இதற்கு முன்னர் வழங்கப்பட்டதாக கூறப்படும் நிதி எங்கே சென்றது, அது எந்த நோக்கத்துக்காக பயன்படுத்தப்பட்டது, யாருக்காக வழங்கப்பட்டது என்பது போன்ற கேள்விகளுக்கு தெளிவான பதில்கள் வழங்கப்பட வேண்டும். தற்போது இந்த நாட்டை பலவீனப்படுத்துவதற்கும் தேசிய அடையாளத்தை சிதைப்பதற்கும் சில சக்திகள் முயற்சித்து வருகின்றன என்ற சந்தேகம் மக்களிடம்
மக்களிடையே காணப்படுகின்றது. குறிப்பாக புத்த சாசனத்தை பலவீனப்படுத்தவும் நாட்டின் பாரம்பரிய மத மற்றும் கலாச்சார அடித்தளங்களை சீர்குலைக்கவும் சில தரப்புகள் திட்டமிட்டு செயற்படுகின்றன என்ற அச்சம் எழுந்துள்ளது. புலம்பெயர் அமைப்புகளுக்கு இந்த அளவு பெரிய அளவில் நிதி எங்கிருந்து கிடைக்கின்றது, யாருடைய நிகழ்ச்சி நிரலுக்கு ஏற்ப அவை பயன்படுத்தப்படுகின்றன என்பது ஆராயப்பட வேண்டும். நாட்டின் இறையாண்மை, தேசிய ஒற்றுமை மற்றும் புத்த சாசனத்தை பாதுகாப்பதற்காக நாங்கள் எப்போது குரல் கொடுப்போம். இந்த நாட்டை வெளிநாட்டு தேவைகளுக்கு ஏற்ப மாற்றியமைக்க முயற்சிப்பவர்களுக்கு எதிராக ஜனநாயக ரீதியில் போராடுவோம். நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா உண்மையில் நேர்மையான நிலைப்பாட்டை கொண்டவராக இருந்தால் புலம்பெயர் அமைப்புகள் மற்றும் தற்போதைய அரசுக்கு இடையிலான தொடர்புகள் குறித்தான முழுமையான தகவல்களை நாட்டுக்கு வெளியிட வேண்டும். நாட்டின் ஒற்றுமை மற்றும் தேசிய பாதுகாப்புக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய எந்த ஒரு முயற்சிக்கும் துணை போகும் சக்திகளுக்கு எதிராக மக்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். நுகர்வோருக்கு அதிக வெளிப்படைத்தன்மை தேவை என்று தெரிவித்த எரிபொருள் விலை நிர்ணயத்தின் முழுமையான விவரங்களை வெளியிடுமாறு எரிபொருளுக்கு மானியம் வழங்கப்படுகின்றது என்ற கூற்றுக்களை நிரூபிக்குமாறும் பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ அரசாங்கத்துக்கு சவால் விடுத்துள்ளார். கொழும்பில் நடைபெற்ற ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசிய நாமல், பிராந்தியத்தில் உள்ள பல நாடுகளும் குறைந்து வரும் உலகளாவிய எரிபொருள் விலைகளுக்கு ஏற்ப தமது நாடுகளில் விலைகளை குறைத்து வரும் நிலையில் இலங்கையின் எரிபொருள் விலைகள் ஏன் தொடர்ந்து உயர்ந்து வருகின்றன என்று அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். நுகர்வோருக்கு நிவாரணம் வழங்குவதற்கு பதிலாக அரசாங்கம் தனது திறமையின்மை மற்றும் தவறான நிர்வாகத்தின் செலவுகளை பொதுமக்கள் மீது சுமத்துவது அவர் குற்றம் சாட்டினார். இறக்குமதி செலவுகள், வரிகள், தீர்வைகள், போக்குவரத்து கட்டணங்கள் மற்றும் லாப வரம்புகள் உட்பட உள்ளூர் எரிபொருள் விலைகளை நிர்ணயிப்பதில் பயன்படுத்தும் அனைத்து கூறுகளையும் வெளியிடுமாறு நாமல் அதிகாரிகளுக்கு சவால் விடுத்திருந்தார். எரிபொருளுக்கு மானியம் வழங்கப்படுகின்றது என்று அரசாங்கம் கூறினால் அது முழுமையான செலவு விவரங்களை வெளியிட்டு அந்த புள்ளி விவரங்களை பொதுமக்கள் ஆய்வு செய்ய அனுமதிப்பதன் மூலம் அதனை நிரூபிக்க வேண்டும் என்றும் அவர் கூறியிருந்தார். இளைஞர் வேலையின்மை, அதிகரித்து வரும் வாழ்க்கை செலவு மற்றும் வணிகங்கள் எதிர்கொள்ளும் சவால்கள் போன்ற முக்கிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண தவறிவிட்டதாக கூறி அரசாங்கத்தின் பொருளாதார கையாளுதலையும் அவர் விமர்சித்திருந்தார். வேலை தேடும் பட்டதாரிகளின் போராட்டங்களையும் முச்சக்கர வண்டி ஓட்டுநர்களின் கோரிக்கைகளையும் மேற்கோள் காட்டி அரசாங்கம் பொதுமக்களின் கவலைகளுக்கு தீர்வுகளை காட்டிலும் அடக்குமுறையின் மூலமே பதிலளிப்பதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். டெங்கு நிலைமை குறித்தும் நாமல் கவலை தெரிவித்திருந்தார். அதிகாரிகளின் போதுமான தடுப்பு நடவடிக்கைகளை எடுக்கவில்லை என்று கூறிய அவர், கழிவு மேலாண்மை, வடிகால் பராமரிப்பு மற்றும் கொசு ஒழிப்பு திட்டங்கள் வலுப்படுத்த உள்ளூராட்சி மன்றங்களை வலியுறுத்தினார். வேளாண்மை மற்றும் மீன்வளம் குறித்து கருத்து தெரிவித்த அவர், விவசாயிகளுக்கு உர மானியங்களையும் கடத்தொழிலாளர்களுக்கு எரிபொருள் சலுகைகளையும் வழங்க அழைப்பு விடுத்தார். உள்நாட்டு உற்பத்திக்கு அதிக ஆதரவு அளிப்பது உணவு செலவுகளை குறைக்கவும் அந்நிய செலவாணிகளை சேமிக்கவும் உதவும் என்றும் அவர் வாதிட்டார். வாழ்க்கை செலவு காரணமாக பல பொருளாதார குடும்பங்கள் சிரமப்படுவதாகவும் பொருளாதார நிவாரணம், வேலைவாய்ப்பு உருவாக்க, பொது சுகாதாரம் மற்றும் வெளிப்படைத்தன்மை ஆகியவற்றில் அரசாங்கம் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அவர் கூறியிருந்தார். கடத்தொழிலாளர்களுக்கான எரிபொருள் மானியம் தொடர்பில் கடத்தொழில் பிரதி அமைச்சர் ரத்ன கமகே கருத்து வெளியிட்டுள்ளார். அதன்படி எரிபொருள் மானிய காலத்தை மேலும் நீடிப்பது தொடர்பில் கடத்தொழில் அமைச்சோ அல்லது அரசாங்கமோ இதுவரை எந்த ஒரு உத்தியோகபூர்வ பேச்சுவார்த்தையும் முன்னெடுக்கப்படவில்லை என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். கடந்த மே மாதம் முதல் ஜூலை மாதம் வரையிலான காலப்பகுதிக்கு அரசாங்கத்தினால் அறிவிக்கப்பட்ட கடத்தொழிலாளர்களுக்கான எரிபொருள் மானிய திட்டம் அடுத்த மாதத்துடன் நிறைவடையுள்ள நிலையில் அது குறித்து வினவிய போதே அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் தெரிவிக்கையில், மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலவும் பதற்றமான சூழலை கருத்தில் கொண்டு கடத்தொழில் துறைக்கு நேரடி நிதி ஒதுக்கீட்டின் கீழ் மே 20 முதல் இந்த எரிபொருள் நிவாரண திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டது. இத்திட்டத்தின் கீழ் சாதாரண டீசல் ஒரு லீட்டருக்கு 100 ரூபாயாகவும் பெட்ரோல் ஒரு லீட்டருக்கு 20 ரூபாயாக மானியமாகவும் வழங்கப்பட்டது. எவ்வாறாயினும் சூப்பர் டீசல் மற்றும் சூப்பர் பெட்ரோல் ஆகியன சந்தை விலையிலேயே தொடர்ந்து விற்பனை செய்யப்பட்டு வந்தன. இதேவேளை கரையோர மீன்பிடியில் ஈடுபடும் மற்றும் மண்ணெண்ணெயை பயன்படுத்தும் ஒரு நாள் படகுகளுக்கு மேலதிகமாக லீட்டருக்கு 50 ரூபாய் மானியம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தது. கடத்தொழில் திணைக்களத்தின் தரவுகளின் படியில் நாடளாவிய ரீதியில் பதிவு செய்யப்பட்ட 37,500 ஒரு நாள் மீன்பிடி படகுகள் இந்த 50 ரூபாய் மேலதிக வருமானத்தை பெற தகுதி பெற்றிருந்தன. இதன்படி ஒரு படகு ஒரு நாளைக்கு அதிகபட்சமாக 25 லிட்டர் வீதம் மாதத்துக்கு 25 நாட்களுக்கு இந்த மானியம் வழங்கப்பட்டது. இதன் மூலம் ஒரு படகின் உரிமையாளர் மாதம் ஒன்றுக்கு அதிகபட்சமாக 31,250 ரூபாய் நிதியுதவியை 3 மாதங்களுக்கு நேரடியாக தங்களது வங்கிக் கணக்குகளில் பெற்றுக்கொண்டனர். இது தவிர ஆழ்கடல் மீன்பிடியில் ஈடுபடும் 5,500 பதிவு செய்யப்பட்ட படகுகளுக்கு தலா 1,50,000 ரூபாய் வீதம் ஒரு முறை மட்டும் வழங்கப்படும் விசேட கொடுப்பனவும் அரசாங்கத்தினால் வழங்கப்பட்டிருந்தது. இந்த தற்காலிக நிதியுதவி திட்டம் ஜூன் மாத இறுதியுடன் நிறுத்தப்பட உள்ளதாக பரவிய தகவல்கள் உறுதியானது அல்ல. திட்டமிட்டபடி மே, ஜூன் மற்றும் ஜூலை ஆகிய முழுமையான 3 மாதங்களுக்கும் இந்த நிவாரணத்தை தடையின்றி வழங்குவதற்கு தேவையான நிதியை அரசாங்கம் முறையாக ஒதுக்கியுள்ளது. உலக சந்தையில் கச்சா எண்ணெய் விலையில் நிலவும் கடுமையான ஏற்ற
இணக்கங்கள் காரணமாக அடுத்த மாதத்தில் எரிபொருள் விலை குறையுமா அல்லது அதிகரிக்குமா என்பதை தற்போதைக்கு துல்லியமாக கணிக்க முடியாதுள்ளது. இந்த 3 மாத தற்காலிக கால அவகாசம் முடிந்த பின்னர் அப்போதைய உலக சந்தை எரிபொருள் விலையை உன்னிப்பாக ஆராய்ந்து அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து அரசாங்கம் தீர்மானிக்க எடுக்க முடியும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். சிறுபோகத்திற்கான உரமானியம் 90% விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக விவசாய அபிவிருத்தி திணைக்களம் தெரிவித்துள்ளது. மீதமுள்ள விவசாயிகளுக்கு கூடிய விரைவில் இந்த உரமானியம் வழங்கப்படும் என்று திணைக்களத்தின் ஆணையாளர் நாயகம் தம்பிக்க ரணதுங்க குறிப்பிட்டுள்ளார். அரசாங்கத்தால் வழங்கப்படும் இந்த உரமானிய தொகை 5000 ரூபாயினால் அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய ஒரு ஹெக்டருக்கு இதுவரை வழங்கப்பட்ட உரமானியம் தற்போது 30,000 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.